குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th பிஸ்னஸ் மேக்ஸில் செகண்ட் சாப்டர் வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இன்டெக்ரல் கால்குலஸில் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸாம்பிள் சம் மட்டும் பார்த்தோம். இப்போ எக்ஸைஸ் சம் பார்க்க போகிறோம். 2.4 எக்ஸைஸ் 2.4ல் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா இன்டெகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறோம், இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சைனை இன்டெகிரல் பண்ணால் நமக்கு என்னென்னு தெரியணும், காஸ் இன்டெகிரல் பண்ணால் என்னென்னு தெரியணும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் என்னென்னு தெரியணும், கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் என்னென்னு தெரியணும். ஓகேங்களா? ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம் வந்து நல்லா போட முடியும். அப்போ நமக்கு ஃபார்முலா நல்லா தெரியணும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஷினுக்கு உண்டான ஃபார்முலா மட்டும் இங்கே சைடில் எழுதி போகிறேன். சைடில் எழுதி போட்டு அடுத்து அப்படியே காப்பி பண்ணால் ஓகே. சரிங்களா? அப்போ காஸ் எக்ஸை நம்ம இன்டெகிரல் பண்ணால் நமக்கு என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்போ இன்டெகிரல் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? காஸ் எக்ஸை இன்டெகிரல் பண்ணா சரிங்களா ப்ளஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேங்களா? அப்போ காஸ் எக்ஸை இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா சைன் எக்ஸ், அடுத்து சைனை பண்ணோம் அப்படின்னா என்ன வருங்க, சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சைன் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸ், அப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. தேர்ட் ஒன் பாருங்க, தேர்ட் ஒன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ். சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸை இன்டெகிரல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா, tan x, tan x plus c. ஃபோர்த் ஒன் பாருங்க, கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ், கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேங்களா? அப்போ கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸை இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேங்களா? அப்போ நமக்கு நம்ம இன்டெகிரல் போகிறதுக்கு முன்னாடி, சம்மு போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா நல்லா தெரியணும். சரிங்களா? ஃபார்முலா ஒரு டைமுக்கு 2 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சம்லாம் போட முடியும். ஓகேங்களா? அப்போ காஸ் எக்ஸே இன்டெகிரல் பண்ண தெரியாது, சைன் எக்ஸே ஒன்றும் தெரியல, ஃபார்முலா ஒன்றும் தெரியல அப்படின்னா நம்ம வந்து கொஷினில் போய்ட்டு அப்படியே கொஷின் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து உடனே அதுக்கு ஆன்சர் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறந்து போயிடும். அதனால் ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப்பு, எக்ஸைஸ் 2.1, 2.2, 2.3, 2.4 எல்லாத்துக்கும் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபார்முலா மட்டும் எழுதி போட்டிருக்கோம். அந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி பார்க்காம ஒரு டைம் 2 டைம் எழுதி பாருங்கள். சரிங்களா? சொல்லி பாருங்கள். சரிங்களா? சொல்லி பார்த்தீங்கன்னா தான் நல்லா ஃபார்முலாலாம் தரவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ காஸ் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் சைன் எக்ஸு, சைன் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸு, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் டேன் எக்ஸு, கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா ஓகே. இப்போ சம் போடலாம். ஓகேங்களா? பாருங்கள், சம்மை போடலாம். கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்டெகிரல் பண்ண போகிறோம். சரிங்களா? கொடுத்துருக்கிற சம் என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக நம்ம இன்டெகிரல் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற 2 வெளியில் எடுத்துட்டேன். சரிங்களா? காஸ் எக்ஸை மட்டும் இன்டெகிரல் பண்ணுறோம். அப்போ காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் தனித்தனியாக இன்டெகிரல் பண்ணியிருக்கேன். மைனஸ் 3 வெளியில் எடுத்துட்டேங்க. சரிங்களா? சைன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? 4 வெளியில் எடுத்துக்கிட்டேன். 4 இன்டெகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸு டிஎக்ஸ். ஓகேங்களா? அடுத்து மைனஸ் 5 வெளியில் வச்சுட்டேன். இது இன்டெகிரல் பண்ணுறேன். கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணுறேன். அப்போ கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸு டிஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ தனித்தனியாக நம்ம இன்டெகிரல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 வச்சுக்கிட்டேன். இங்கே காஸ் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் ஃபார்முலா நமக்கு தெரியும். காஸ் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் சைன் எக்ஸ் அப்படின்னு தெரியுங்களா? அப்போ சைன் எக்ஸ். ஓகேங்களா? மைனஸ் 3. இங்கே சைன் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸுங்களா? அப்போ மைனஸ் காஸ் எக்ஸ், அப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 4. இங்கே சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன வருங்க, tan எக்ஸுங்களா? அப்போ tan எக்ஸ், tan எக்ஸ் மைனஸ் 5. இங்கே கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸுங்களா? அப்போ மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் மாற்றம் பண்ணி எழுத போகிறோம். பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் 2 சைன் எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 காஸ் எக்ஸு 4 tan எக்ஸ், 4 tan எக்ஸு. சரிங்களா? அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ் சரிங்களா? அப்போ என்ன எழுதிக்கலாங்க, ப்ளஸ் 5 காட் எக்ஸு ப்ளஸ் சி. ஓகேங்களா?
அப்போ நம்ம இந்த கொஷின் போடுறதுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். காஸ் எக்ஸ் இன்டகிரல் பண்ணால் சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் இன்டகிரல் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டகிரல் பண்ணால் டேன் எக்ஸ், கொசிக்கன் ஸ்கொயர் இன்டகிரல் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா? இது அந்த கொஷின் தேவையான ஆன்சர். ஓகேங்களா? பாருங்க செகண்ட் சம்மு sin cube x அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? sin cube x integrate the following with respect to x அப்படின்னு கொடுத்துருக்கோம். sin cube x அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா sin 3x உடைய ஃபார்முலா நமக்கு தெரியுங்க. அப்ப sin 3x ஃபார்முலா 3 sin x minus 4 sin cube x. ஓகேங்களா? sin 3x உடைய ஃபார்முலா 3 sin x minus 4 sin cube x. நமக்கு தேவை sin cube x மட்டும் வேணும். அதனால இந்த -4 இந்த பக்கம் வந்துச்சுனா பிளஸ் ஆயிருங்க. அப்ப 4 sin cube x equal to இங்க 3 sin x அப்படியே வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இந்த பிளஸ் ஈக்குவல் அந்த பக்கம்னா மைனஸ் ஆயிருங்களா? அப்ப பிளஸ் sin 3x தான் வந்துச்சுனா minus sin 3x அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு தேவை sin cube x மட்டும் வேணும்ங்கறதுனால அப்ப sin cube x மட்டும் வச்சிடுங்க. இது மல்டிப்ளை என்ன டிவைட் ஆயிருங்களா? அப்ப 3 sin x minus sin 3x by 4 அப்படி வெச்சிடுங்க. ஓகேங்களா? இந்த 4 மட்டும் 1/4 3 sin x minus sin 3x அப்படி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப sin cube x க்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா 1/4 3 sin x minus sin 3x அப்படி நமக்கு தெரிஞ்சா ஓகே. சரிங்களா? ஃபார்முலா அது டைரக்ட்டா இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சினா ஓகே. சரிங்களா? எதில இருந்து கொண்டு வந்திருக்கேன்? sin 3x ல இருந்து sin cube x உடைய ஃபார்முலா கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்னங்க இன்டகிரல் பண்ணுங்களா? இப்போ பாருங்க இன்டகிரல் ஆஃப் sin cube x into dx. ஓகேங்களா? ஃபார்முலா எழுதிக்கிறேன் 1/4. ஓகேங்களா? அப்ப இன்டகிரல் ஆஃப் 1/4 3 sin x minus sin cube x sorry 3 sin x minus sin 3x into dx. ஓகேங்களா? இப்போ பாருங்க 1/4 வெளியில எடுத்துக்கிறேன். 1/4 வெளியில வச்சிட்டேன். இப்போ தனித்தனியா இன்டகிரல் பண்றேன். சரிங்களா? தனித்தனியா இன்டகிரல் பண்ணிருந்தோம் அப்படினா 3 வெளியில வச்சிருங்க. இன்டகிரல் ஆஃப் sin x dx. ஓகேங்களா? மைனஸ் sin 3x இன்டகிரல் பண்ணோம். இன்டகிரல் ஆஃப் sin 3x dx. ஓகேங்களா? பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகேங்களா? sin cube x க்கு ஃபார்முலா எழுதிட்டேன். சரிங்களா? 1/4 வெளியில வச்சிட்டேன். தனித்தனியா இன்டகிரல் பண்றேன். 3 வெளியில எடுத்துட்டேன். sin integral of sin x dx minus integral of sin 3x into dx அப்படி எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க 1/4 3 sin x இன்டகிரல் பண்ணா இப்படிதான் சொல்லினேன். sin இன்டகிரல் பண்ணா என்ன வருங்க? sin பண்ணா minus cos x அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். சரிங்களா? sin பண்ணா minus cos அப்படி நமக்கு தெரியும். ஃபார்முலா அதை எழுதிருக்கேன். பாருங்க integral of sin x into dx. sin x இன்டகிரல் பண்ணோம் அப்படினா minus cos x plus c அப்படி நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப இங்க sin 3x அடுத்த இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். integral of sin 3x into dx அப்படி இருந்துச்சு அப்படினா sin 3x into dx இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ண போறோம்? sin ax உடைய ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். sin இன்டகிரல் பண்ணா என்ன வருங்க? minus cos 3x இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதோட டிவைட் பண்ணனும். ஓகேங்களா? அப்ப sin இன்டகிரல் பண்ணா minus cos 3x இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ 3 அப்ப by 3 அப்படி எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அத sin ax ஃபார்முலா minus cos ax divided by a அப்படி எழுதுவோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க sin x இன்டகிரல் பண்ணோம் அப்படினா minus cos xங்களா? இந்த minus cos x எழுதிட்டேன். minus sin 3x இன்டகிரல் பண்ணிட்டோம் அப்படினா ஓகேங்களா? சரிங்களா? sin ax பதிலா sin 3x அப்படி டைரக்டா போட்டுருக்கேன். sin ax வச்சிட்டாலும் சரி அப்படி 3x வச்சிட்டாலும் சரி. ஓகேங்களா? இப்போ பாருங்க sin 3x இன்டகிரல் பண்ணா minus cos 3x divided by 3
plus c அப்படின்ட்டு ஓகேங்களா இதை கொஞ்சம் மல்டிபிள் பண்ணி போடலாம் அப்போ 1/4 minus 3 cos x minus into minus plus cos 3x by 3 plus c ஓகேங்களா இது 4 உள்ள மல்டிபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா minus 3 cos x divided by 4 இது மல்டிபிள் பண்ணும்போது cos 3x divided by 12 அப்படின்னு வரும் ஓகேங்களா மல்டிபிள் பண்ணிக்கலாங்களா அப்போ minus 3 cos x by 4 உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம் அப்படின்னா plus cos 3x 4 3s are 12 plus c ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் sin cube x க்கு தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம் sin cube x எதாவது கொண்டு வர ஃபார்முலா sin 3x உடைய ஃபார்முலா எழுதி அதில் இருந்து sin cube x ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம் 1/4 3 sin x minus sin 3x ஓகேங்களா எழுதிட்டு அது ஃபார்முலா 1/4 வெளியில் எடுத்துட்டு தனித்தனி இன்டகிரல் பண்றேன் 3 integral of sin x minus integral of sin 3x into dx ஓகேங்களா sin integral பண்ணா minus cos x sin 3x integral பண்ணிருந்தோம் அப்படினா minus cos 3x divided by 3 plus c அப்படி எழுதிக்கிறேன் உள்ள மல்டிபிள் பண்றேங்க minus 3 cos x minus into minus cos 3x divided by 3 plus c அப்படி எழுதிக்கிறேன் 4 உள்ள மல்டிபிள் பண்ணா minus 3 cos x divided by 4 4 மல்டிபிள் பண்ணும்போது plus cos 3x 4 3s are 12 plus c அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதுதான் தேவையான ஆன்சர்